தலைவரே, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடிபட்டு கிடக்கா, கை நீட்டி உதவின்னு கேட்கா, இப்படி மனசாட்சியெல்லாம் போயிட்டு இருக்கே. தெரிஞ்சாதான் உதவி பண்ணுவீங்களோ? கரெக்டான நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போத்தாவல்ல. தபார் வால்வா பஸ்ல எப்படி தூங்கின்னு போயினே இருந்திருப்பியோ அந்த மாதிரி தூங்கினு வா. கண்ணு முன்னால கை நீட்டி ஒருத்தன் உதவின்னு கேட்கா, என்ன மனசு இல்லையா? என்ன மனசு? என்னடா பண்ணி இருக்கிற? மிஸ் ஆயிடுச்சுனா மனசு கேட்கல, அதனாலதானே இந்த பிரச்சனை. நான் இருந்து சரி பண்ணிட்டு போறேன். தம்பி, உங்க போனை கொஞ்சம் கொடுங்க. தம்பி, உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. பள்ளத்துல விழுந்து கிடந்த தேரை தூக்கி நிறுத்த முயற்சி செய்யறாங்க. இதுதான் சரியான தருணம்னு ஐயா கிருஷ்ணர் அம்போட சொன்னார் அர்ச்சனை கிட்ட. அம்பு வருது ஆகாயத்துல, அது தெரியாத கர்ணன் தேரை தூக்கிட்டு இருக்கையில பாஞ்சது அம்பு கர்ணனோட நெஞ்சில். அது அப்படியே புடிச்சு சரிஞ்சு உட்கார்ந்தா இந்த கர்ணன். அப்ப வந்தாரு ஐயா கிருஷ்ணர். அப்ப கேட்டாரு, ஐயா நீ சேர்த்து வச்சிருக்கிற தர்மத்தினுடைய பலனை எல்லாம் எனக்கு தார வார்த்து கொடியா. கடைசியா இருக்கிறது அது ஒண்ணுதான், அதையும் தூக்கி கொடுத்துட்டு உசுரவிட்டான் இந்த கர்ணன். அந்த முரட்டு பைய மீசைய முறுக்கிக்கிட்டு ஆணவத்தோட திமுறோட கர்வத்தோட ஒருத்தன் வந்தான் பத்தியலா, அவனை நான் பாக்கேன். கண்ணை கசைக்கிட்டு சின்ன புள்ள மாதிரி அழுகுறா மக்களோட மக்களா. இப்போ அவன் கருவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அப்படியே எனக்குள்ள ஏறி நிக்குது.